ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. செங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 100வது நாமா திருப்பெயர் பக்த பாப விநாசனாய நமஹ. பக்தர்களின் பாபத்தை நாசமாக்குவோனுக்கு நமஸ்காரம். பக்த தன்னுடைய பக்தர்களின் பாபங்களை விநாசனகா நாசம் செய்பவன். பாபம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, சாஸ்திரங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டு இதை செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறதும், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு செய்யறதும் அதிபாதகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் கல்கொலை களவுகாமம் சூது ஆகியவை அப்படிங்கிறது பஞ்சமகாபாதகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை உடலாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ செய்விக்கிறது, அதற்கு உடன் இருக்கிறது, இது எல்லாமே தத்சம்சர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபங்கள் தான். பாபம் செஞ்சவன் அதற்காக மனசை ரொம்ப வருந்தி திருந்தி இனி இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற உறுதியான தீர்மானத்தோட மறுபடியும் எந்த பாபமும் செய்யாது இருந்தால் அவன் செய்திருந்த பாபங்களை பகவான் அழிக்கிறார். மனதறிந்து பாபங்களையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் அவன் மன்னிக்கிறதில்லை. சாஸ்திரங்கள் ரொம்ப சுருக்கமாக இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. அதுலேயும் பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடனம் அப்படின்னு வியாசர்கிட்டக்க நீங்கள் இத்தனை தூரம் பண்ண எல்லா புராணத்துலேருந்தும் சாரமாக மனிதர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை பரோபகார புண்ணியாய. தன்னால் முடிந்த அளவுக்கு மனம் மொழி இந்த உடல் இதனால் பரோபகாரம் பண்ணுறது இல்லையா, பண்ணுறது தடுக்காமல் இருக்கிறது. பாபாய பரப்பீடனம், இன்னொருத்தருக்கு இந்த 3 நாளையும் பாபங்களை பண்ணாமல் இருக்கிறது, சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறது. இதுதான் பாபங்கள்னு சொல்லி சாஸ்திரங்களும் சொல்கிறது. அதனால் அப்படியாப்பட்ட எவ்வளோ விதமான பாபங்கள் பற்றிலாம் மகா சங்கல்பத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுறது. அந்த எல்லா பாபத்தையும் போக்கக்கூடியவராக பகவான் இருக்காருங்கிறதுனால பக்த பாப விநாசனன் அப்படிங்கிறது அவருக்கு திருப்பெயராக அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.